விடாமுயற்சியோட தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டே இருந்தால் 65 கிலோ தங்கம் கிடைக்குமா? அந்த கதை என்னன்னு பார்க்கலாமா? நெருங்கிய தோழிகள் இருவர் தங்களது எதிர்காலம் குறித்து அறிய ஒரு முனிவரை பார்க்க போகிறாங்க. முனிவர் சொல்கிறாங்க, நீங்கள் தென் திசை நோக்கி சென்றால் உங்களுக்கு 65 கிலோ தங்கம் புதையல் கிடைக்கும் அப்படின்னு. தோழிகள் 2 பேருமே பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பெண் ஒரு சிறு மூட்டையை பார்க்குறா. அந்த மூட்டையை திறந்து பார்க்குறப்போ அது நிறையா தங்க காசுகள் இருந்துச்சு. நான் தான் முதல்ல பார்த்தேன், அதனால் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை அவள் தூக்கிட்டு போயிட்டா. மற்றொரு பெண் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது அங்கே ஒரு அரண்மனை வருது. அப்போது அந்த அரண்மனை முற்றத்தில் இருந்து ஒரு இளவரசன் இவளை பார்க்குறான். இவளோட அழகில் மயங்கி அவனையே திருமணமும் செஞ்சுக்கிறான். இப்போ இந்த கதையில் ஒரு ஒற்றுமை என்னென்னா, முனிவர் கூறியபடி அந்த தங்க காசு மூட்டையில் இருந்த தங்க காசோட வெயிட்டு எவ்வளோ தெரியுமா? 65 கிலோ. இளவரசரோட வெயிட்டும் 65 கிலோ தான். 65 கிலோ புதையல் கிடைக்கிறது விதி. ஆனால் நாட்டில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க போகிறோமா அல்லது நாட்டையே ஆள போகிறோமா என்பது நம் கையில் தான் உள்ளது. இதில் அந்த பொண்ணுக்கு மூட்டை கிடச்சிருச்சு, இனிமேல் நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தா அவள் நாட்டோட இளவரசியாக இருக்க முடியாது. அதனால் தொடர்ந்து விடாமுயற்சியோட நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில் பயணிச்சிட்டு இருந்தால் நம்மளும் ஒரு நாள் இந்த நாட்டையும் ஆளலாம். அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த கதை தான். நன்றி.